கர்த்தர்க்குள் ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா எஷையா 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சேட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நீங்கள் நீண்ட நாட்களாக ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டே இருக்கின்றீர்களா? தேவனை எப்பொழுதும் பதில் வருவீர் என்று கேட்டு காத்து கொண்டே இருக்கின்றீர்களா? உங்களுடைய காத்திருப்பு எப்பொழுதும் வீண் போகாதுங்க. நீங்கள் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபமும், நீங்கள் சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் தேவனுடைய பார்வையில் இருக்கின்றது. இன்று பதில் வரவில்லை என்பதற்காக தேவன் உங்களை மறந்துவிட்டார் என்று அர்த்தம் இல்லை. நீங்கள் சில நேரம் நீங்கள் ஜெபித்த ஜெபத்தை மறந்துவிட்டாலும் அவர் ஜெபத்தையும் மறவார், உங்களையும் மறவார். அவர் உங்களுக்காக சிறந்ததை ஆயுதம் செய்து கொண்டிருக்கிறாருங்க. நீங்கள் சோர்ந்து போன நேரத்தில் தேவன் உங்களுக்காக புது பலனை கொடுக்கிறாருங்க. நம்பிக்கையை இழக்காதீங்க. சங்கீதம் 27:14 பாருங்க. கர்த்தருக்கு காத்திரு, நீ திடமனதாயிரு, உன் இருதயத்தை பலப்படுத்துவார், கர்த்தர்க்கே காத்திரு. ஆமாங்க, கழுகு தெரியுமாங்க, அது எப்படி போவோம்? காற்றுக்கு எதிராக பறக்கும் கழுகை போல நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனைகளை எதிர்த்து உயர பறக்க கர்த்தர் நமக்கு உதவுகிறாருங்க. நாம் சொந்தமாக முயற்சித்து சோர்வடைந்து கீழே விழும்போது கூட கர்த்தர் நமக்கு புது பலன் கொடுத்து நம்மை மேலே மேலே எழும்ப செய்வாருங்க. எஷையா 40:29 பார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறாருங்க. எதிர்காலத்தை நினைத்து பயப்படாதீர்கள். இந்த நிமிடம் நீங்கள் போராடி கொண்டிருக்கிற பிரச்சனையை கண்டு கவலைப்படாதீர்கள். இன்று உங்கள் முன் இருக்கும் சூழ்நிலையை கண்டு கண்ணீர் விடாதீர்கள். சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நம்மை என்றென்றென்றும் கைவிட மாட்டார். மனித பலன் முடிவடையும் இடத்தில் அவருடைய பரிசுத்தமான வல்லமை நம்மை தாங்கும். விசுவாசம் மட்டும் வையுங்க. ஆமீன்.